அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இந்தியன் ஆர்மி ரிட்டன் எக்ஸாமினேஷனை எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப முக்கியமானதான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6 நாளாக நம்ம வீடியோஸ் தொடர்ந்து மேக் பண்ணி போட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து பசங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம இன்ஸ்டியூட்டில். ஸோ அவங்களுக்கு கிளாஸஸ் கரெக்டாக காலையில் 4:30 வேக்கப் 5 மணிக்கு ஸ்டடி உட்காடுறாங்க. ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 8 மணிக்கு ஸ்டடி முடியுதா, 8 to 10 ஃப்ரீ ஆகிறாங்க. அடுத்து 10 to 1 கிளாஸஸை முடிச்சுட்டு அடுத்து லஞ்ச் அவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் கிளாஸஸ் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்டடி, அதுக்கப்புறம் நைட் பார்த்தா அப்படின்னா டிஸ்கஷன் ஹவர்ஸ். ஸோ கரெக்டாக 10 மணி வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஸ்டடீஸும் கிளாஸஸும் கண்டக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே பார்த்தோன்னா மணி 11:42 நைட்டு. ஸோ அந்த பிஸி ஸ்கெடியூல் காரணமாக தான் தொடர்ந்து வீடியோஸும் மேக் பண்ண முடியல. இன்னொன்று த்ரோட்டு லைட்டாக பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறதால. ஸோ அதனால தான் வேற எந்த டிலேவும் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஆன்லைனில் நமக்கு மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க, சார் கொஞ்சம் வீடியோஸ் போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும், எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். எக்ஸாமினேஷனை எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பிஃபோர் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்கல், அடுத்து மெடிக்கல், அதுக்கு அடுத்து 30 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். மேக்சிமம் மெடிக்கல் பாஸ் பண்ணவங்களுக்கு 30 to 45 நாளுக்குள்ள ரிட்டனை முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1 வீக்ல மெரிட்டும் வந்துடும். இப்போ பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் எண்ட் ஆனதுலேருந்து 30 நாளில் எக்ஸாமினேஷன். அப்ளிகேஷன் பார்த்தா அப்படின்னா மார்ச் 22 முடியுதா, அடுத்து ஏப்ரல் 22 பார்த்தா அப்படின்னா எக்ஸாமினேஷன். இந்த மார்ச்சுக்குள்ள பார்த்தோன்னா அப்ளை பண்ணாத கேண்டிடேட்ஸ், அப்ளை பண்ண முடியாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. நிறைய பேர் நிறைய வித டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ப்ரொஃபைல் லாக் பிரச்சனை, அடுத்து ஆதார் கார்டு பிரச்சனை, என்னென்னமோ ப்ராப்ளம் சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மேக்சிமம் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்ட அனைவருக்குமே நம்ம எல்லாமே சொல்யூஷன் சொல்லிட்டோம். இருந்தும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, தவிர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கால் பண்ணுங்க. அது எந்த நேரம்னு பார்க்காதீங்க. நைட்டு 12 மணியா இருக்கட்டும் இல்லை 1 மணியா இருக்கட்டும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுதான் மெயின். அப்ளை பண்ணா தான் கேட் பாஸ், அது இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஸோ அப்ளை மறந்துடாம பண்ணிருங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 21 வயசுக்குள்ள இருக்க அனைவரும் அக்னி பார்த்து அப்ளை பண்ணலாம். 23 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் கேடர் அப்ளை பண்ணலாம். வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா அடுத்து 1 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. சரிங்களா? இந்த வாய்ப்புலேயே பாஸ் ஆகிருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கிறதுக்கான வழி காத்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. ஒரு செலெக்ஷன்ல அவுட் ஆனா அந்த ஃபீல் எவ்வளோ பெயினை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஹிட்லர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்துல பல அவமானங்கள் பட்டவனால தான் அடுத்த அவமானங்கள் படாம இருக்கிற விஷயத்த கத்துக்க முடியும். ஸோ நீங்க ஒரு முறை தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது அடுத்த முறை உங்களை தோல்வி அடையாம தற்காத்து கொள்ளும். ஸோ நீங்க இந்த முறை வெற்றி பெறணும், ஒரே முயற்சியில வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அலர்ட், பி அலர்ட். ஏன் அப்படின்னா காம்படிஷன் ஏறிக்கிட்டே போகுது, அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பிஃபோர் இருந்ததும் இப்போ இருந்ததும் சிமிலர் தான். கட் ஆஃப் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரிட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் ஜிடி ட்ரேடுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்ற அடிப்படையில் 50 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 100 மார்க் கிடைக்குது. சரிங்களா? ரிட்டன்ல மட்டும் இந்த 100 மார்க்குமே எடுக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ரேர் கேஸ். ஆனா அதிகபட்சம் 80 மதிப்பெண், 90 மதிப்பெண், 95 மதிப்பெண் வரைக்கும் எடுக்கலாம். சரிங்களா? இந்த 95 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ரிட்டன்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு 95 மார்க் இதுல ரிட்டன்ல ஸ்கோர் பண்ணி வச்சுட்டீங்க, சேஃபா இருக்கீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பிசிக்கல்ல பார்த்தா அப்படின்னா ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ் அடிக்கிறவங்களுக்கு 60 மார்க் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா 10 புல்லப்ஸ் அடிக்கிறவங்களுக்கு 40 மார்க் கிடைக்கும். டோட்டலா அதுலயும் 100 மதிப்பெண்கள் இருக்கு. இந்த 100 மதிப்பெண்களுக்கு ப்ராப்பர் அழகா 2 months ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 months 4 months பிஃபோர் இருந்தே பண்ணணும். ஸ்டெமினா இல்ல பிக்கப் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் ஒரு 4 months பிஃபோர் இருந்தே பண்ணணும். அப்பதான் இதை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுல ஈஸியா 95 மதிப்பெண்கள் வரைக்கும் வாங்கலாம். கரெக்டா நான் சொன்ன ஃபார்மேட் காலையில இருந்து நைட் வரைக்கும் படிச்சீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இதுல 100 மதிப்பெண்கள் வெரி வெரி ஈஸி எடுக்கிறது. இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் கூட இதுல இருக்காது, வெரி வெரி ஈஸி. சரிங்களா? ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 100 95னா 195 நீங்க வேலைக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்களா நினைச்சாதான்
சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆவரேஜா இது வந்து எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா ஓடுறவங்களுக்கு ஓகே சார், நான் ஆவரேஜா தான் ஓடுவேன், நான் ஆவரேஜா தான் படிப்பேன், எனக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணுன்னு கேட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ல வந்து நீங்க ஒரு சேஃப் பிளே ஒரு 65 ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல்ல 100 எடுக்கிறப்ப கட் ஆஃப்ல வந்துருவீங்க 165ன்னு சொல்லி. இதே நீங்க இதுல ஒரு 70 மதிப்பெண்கள் எடுத்து இதுலயும் ஒரு 65-70 மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியா கட் ஆஃப்ல வந்துருவீங்க. சரிங்களா? 165 கிராஸ் பண்ணாலேவும் போஸ்டிங் கன்ஃபார்ம். 165 யார் யாரெல்லாம் கிராஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். இப்ப இருந்தே படிங்க, அதைத்தான் சொல்றேன், இப்ப இருந்தே படிங்க. ஒரு 2 மாசம் காலையில 5 மணி பார்க்காதீங்க, 4 மணி பார்க்காதீங்க, 3 மணி பார்க்காதீங்க, கரெக்டா ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, அடுத்து படிங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தோன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அதை நல்லா ஸ்டடி பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நல்லா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், ஈஸியா இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். நம்மளோட பயிற்சி மையத்துல நான் சேர வர்றவங்களுக்கு சேர்ந்திருக்க பசங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், எனக்கு ஒருத்தர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, எனக்கு தேவை 100% ரிசல்ட். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா சொல்லி தந்தாலும் சரி, தரலனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, 30-40 பேர் பாஸ் ஆயிடுவான். 30-40 பேர் பாஸ் ஆகிறதால நான் தான் தமிழ்நாட்டிலே ஆள் அப்படின்னு, நான் தான் இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரையும் பாஸ் பண்ண வைக்கணும். 300 பேர் இருக்காங்க அப்படின்னா 300 பேரையும் பாஸ் பண்ண வைக்கணும். அப்படி அதுல ரிஜெக்ட் ஆகக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு காரணங்களால மெடிக்கல் ஃபால்ட்ல ரிஜெக்ட் ஆகக்கூடியவங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை அடுத்த செலெக்ஷன் 100% ஆக்கி கொடுக்கணும். அந்த எபிலிட்டியோட செயல்படணும். அப்படி செயல்படக்கூடிய எண்ணத்தோட இருக்கக்கூடிய பயிற்சி மையம் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ நீங்க ஒரே முயற்சியில அதுவும் 100% வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளர் ஆக்குறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு மெசேஜஸ் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தா அப்படின்னா பசங்களோட டவுட்ஸையும் சரி, அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை தொடர்ந்து நான் தீர்த்து வச்சுக்கிட்டே தான் வர்றேன். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க, 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட முகவரி பார்த்தா அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி, லட்சுமிபுரம், தேனி. தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தேனிக்கு வந்துட்டு அங்கேருந்து 7 கிலோமீட்டர்ல நம்மளோட இன்ஸ்டியூட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ வேற ஏதாவது டைரக்ஷன்ஸ் இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் 8526837318 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 100% டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, பயனுள்ள தகவல்களை பெறுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.